ஈரானை கட்டுப்படுத்த முடியாமல், ஈரானை மட்டுப்படுத்த முடியாமல், ஈரானுடைய ஆயுதங்களை மௌனிக்க முடியாத அளவிற்கான கடுமையான தாக்குதல்களை ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் எதிராக அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். ஆக யூத நாட்டில் பாதுகாப்பில்லை. 3000க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் இடிந்து தரமட்டமாயிருக்கிறது. போர் ஆயுதங்களோ போர் ப்ரிப்பரேஷனோ இல்லாத ஒரு கப்பலை இந்திய எல்லை விட்டு அவர்கள் வெளியே வந்தவுடன் அமெரிக்கா அத்துமீறி தாக்குதல் நடத்தி 100க்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கு சரியான நேரத்தில் பழிவாங்கப்படும் என்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சொல்லியிருக்கிறாரு. மேனுவரபுள் என்று சொன்னால் சூழ்ச்சி செய்து உள்ளே வந்து இலக்கை தாக்கி கொடூரமாக உயிர் பலியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது ஈரானுடைய விவகாரம். $7 பில்லியன் வரை இழந்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய இராணுவ கருவிகள் ரொம்ப ஒரு பற்றாக்குறை. பயன்படுத்துவதற்கு இராணுவ கருவிகள் இல்லை. நேயர்களே, இன்றைக்கு நம்ம கட்டன் ரைட்ஸ் ஜேர்னலிஸ்ட் சுஃபியான் நான் இன்றைக்கு பேசுகிறது இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், நாம் உள்நாட்டு அரசியலை பேசி கொண்டிருக்கிறோம், உள்நாட்டு கூட்டணிகளை பேசி கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக ஒரு கவலைக்குரிய விவகாரம் என்னவென்றால், இன்றைக்கு இந்த உள்நாட்டு அரசியலையும் உள்நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் மையப்படுத்தியது சர்வதேச அரசியல். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, நமக்கு என்ன சார், ஈரானும் அமெரிக்காவும் அடித்து கொண்டால், ஈரானும் இஸ்ரேலும் அடித்து கொண்டால் நமக்கு என்ன என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால், இந்தியாவில் 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு நாம் இறக்குமதி செய்கிற கச்சா எண்ணெய், பெட்ரோல் வர்த்தகம், அது இந்தியாவினுடைய உயிர் நாடி, உயிர் மூச்சு. இந்த போர்க்கள சூழ்நிலையின் மூலமாக, இந்த போர்க்கள யதார்த்தத்தின் மூலமாக தற்போது ஒரு கொதிநிலை அரசியலை மத்திய கிழக்கிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஈரானுடைய தலைவர், அவரை படுகொலை செய்த பிறகு தற்போது ஈரான் மௌனிக்க வைக்கப்படும் என்று அமெரிக்கா செய்தது. இப்பொழுது நான் இன்று காலையிலே அமர்ந்திருக்கிறேன், சனிக்கிழமை காலை தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியில், ஈரானை கட்டுப்படுத்த முடியாமல், ஈரானை மட்டுப்படுத்த முடியாமல், ஈரானுடைய ஆயுதங்களை மௌனிக்க முடியாத அளவிற்கான கடுமையான தாக்குதல்களை ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் எதிராக அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். நேற்று அவர்கள் யா ஹுசேன் இப்னு அலி ஏஎஸ் என்ற ஒரு புதிய பெயரிட்ட ஒரு தாக்குதலை அவர்கள் ஆரம்பித்தார்கள். யா ஹுசேன் இப்னு அலி ஏஎஸ். அப்படி என்றால் யா ஹுசேன் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாமிய அலி என்ற நபிகள் நாயகத்தினுடைய மகள் வழி பேரன், அவர்களைத்தான் அவர்கள் புனிதராக கொண்டாடுகிறார்கள். ஆகவே தான் அவர்கள் சியாட்டி முஸ்லீம்கள் அல்லது சியா முஸ்லீம்கள் என்ற அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே தான் அவர்கள் யா ஹுசேன் இப்னு அலி ஏஎஸ் என்ற பெயரில் இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை நேற்று மதியானத்திற்கு பிறகு, நேற்று பிரார்த்தனைக்கு பிறகு யா ஹுசேன் இப்னு அலி ஏஎஸ். இந்த தாக்குதலின் மூலம் ஈரான் இதுவரை என்ன சொல்லியிருக்கிறதென்றால், நாங்கள் இதுவரை பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஆயுதங்கள் எங்களுடைய ஸ்டாக்கில் இருந்த ஓல்டு கன்வென்ஷனல், அதாவது 2012 காலகட்டங்களில் 13வது ஆண்டு, இன்னொரு 13-14 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் செய்து வைத்திருந்த எங்களுடைய ஆர்சனல் குடோன்களில் இருந்திருந்த பழைய ஆயுதங்களை மட்டும்தான் இதுகாரம் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். இது நவீன டெக்னாலஜியை கொண்டிருக்கக்கூடிய புதிய ஆயுதங்களை நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை, இடையிடையே தான் பயன்படுத்துகிறோம். புதிய ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது இதனுடைய தாக்கம், வீரியம் மிக கொடூரமாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்கள். தற்போது வரையில் இஸ்ரேலில் பாதுகாப்பு அளவிற்கான ஒரு மண்டலம் எதுவுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுடைய எல்லா நிலைகளும் பற்றி எரிவதாகவே நாம் பார்க்க முடிகிறது. 7வது நாட்கள், இன்று 8வது நாள் சனிக்கிழமை. கடந்த சனிக்கிழமை காலை இமாம் சையத் அலி கொமினி படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையில் மூலமாக இவர்களை வெறியூட்டும்
ஒரு போருக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இழுத்து சென்று விட்டது. இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய தாக்கத்தை சென்று பார்ப்பதற்கு பத்திரிகையாளர்களுக்கு மிக கடுமையான தடைகளை அந்த நாட்டு அரசு விதித்திருக்கிறது. ஆகவே இனி வரும் காலங்களில் நீங்கள் சொன்னால் இஸ்ரேலில் டெல் அவீவ் வந்து மிக முக்கியமாக பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது. டெல் அவீவ் சுற்றி இருக்கக்கூடிய துறைமுகம், அந்த பக்கம் ஹைஃபா, கிரியோட், சமோனா, செட்டிலர்ஸ் ஏரியா, அதாவது யூதர்கள் முஸ்லிம்களுடைய பகுதிகளில் வலுக்கட்டாயமாக திணித்த அந்த பகுதிகளில் ஏராளமான உயிர் பலியை அழிந்திருக்கிறார்கள். ஆக யூத நாட்டில் பாதுகாப்பில்லை. 3000த்திற்கு மேற்பட்ட கட்டடங்கள் இடிந்து தரமட்டமாயிருக்கிறது. 1000, 2000 அப்படி சென்று 3000த்திற்கு மேற்பட்ட யூத கட்டடங்கள், பெரிய மால்கள், அப்பார்ட்மெண்ட்ஸ், இது எல்லாம் அழிந்து போயிருக்கிறது. இதற்கிடையில் தரைப்போருக்கு தாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அமெரிக்காவினுடைய இயலாமையின் காரணமாக தரைப்போரில் அமெரிக்கா குதிக்கப் போகிறது என்ற ஒரு சூழ்நிலையில் இது வெறும் பேச்சு. அமெரிக்க வீரர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா தங்களை காத்து கொள்ளவில்லை. அமெரிக்காவுடைய வலுவான ஆயுதங்கள் முழுவதும் மத்திய கிழக்கில் தோல்வி அடைந்து 1000த்திற்கு மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் அழிந்து உயிரிழந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்கா தங்களை காப்பாற்றி கொள்ள இயலாமல் தத்தளித்து வருகிறது. அமெரிக்கா சமாதான முயற்சியில் பின்கதவு வழியாக கதவை தட்டுகிறது. இந்த நிலையில் நேட்டோ நாடுகளிலிருந்து டியூகோ கார்சியா 2 செய்திகள் வருது. பயன்படுத்த அனுமதி முதலில் கொடுக்கப்பட்டு, மறுக்கப்பட்டு, மறுபடியும் அனுமதி கொடுக்கப்பட்டு, தற்போது கியாமர், அதாவது இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி, தாங்கள் எந்த நிலையிலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கை அனுமதிக்கப் போவதில்லை என அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் அவர் முழங்கியிருக்கக்கூடிய காட்சியை நாம் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய கப்பல் தாக்கி அழிக்கும் வகையில் அமெரிக்காவினுடைய திட்டம் மிகப்பெரிய அளவிலே இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டால், இந்தியாவினுடைய விசாகப்பட்டினத்தில் ஒரு பயிற்சிக்காக சென்ற போர் ஆயுதங்களோ போர் ப்ரிப்பரேஷனோ இல்லாத ஒரு கப்பலை இந்திய எல்லை விட்டு அவர்கள் வெளியே வந்தவுடன் அமெரிக்கா அத்துமீறி தாக்குதல் நடத்தி 100க்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கு சரியான நேரத்தில் பழிவாங்கப்படும் என்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்பொழுது இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்தத்திற்கு மிக முக்கிய காரணம் ஈரான் வீசுகிற அந்த கொத்துக்குண்டு எப்படி வீசுகிறார்கள் என்றால், இதற்கு பெயர் கிளஸ்டர் பாம். கீழே பூமியிலிருந்து 5 கிலோமீட்டர் உயரத்தில் அல்லது 4 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த ஏவுகணைகள், இந்த கொத்துக்குண்டை வீசுகிற 2 ஏவுகணை தான் இருக்கிறது ஈரானில். ஒன்று கொர்ரம்சோர், 4வது செறிவூட்டப்பட்ட ஏவுகணைகள் என்று சொல்லலாம். இன்னொன்று மற்றொரு ஏவுகணை. இந்த 2 ஏவுகணைகளும் அந்த கொத்துக்குண்டுகளை மேலே இருந்து சிதறடிக்கின்ற போது அதிலிருந்து 80க்கு மேற்பட்டான ஏவுகணைகள் பிரிக்கப் போகிறது. உதாரணத்திற்கு சொன்னால், ஒரு ஏவுகணை வார்ஹெட்ஸில் கிளஸ்டராக வந்து அது ஏராளமான ஏவுகணைகளை இலக்கை அடைந்தவுடன் அது வெளியேற்றும். அந்த வெளியேற்றத்தின் மூலம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குழம்பிவிடும். ஏனென்றால் ஒரு ஏவுகணைகளைத்தான் அவர்கள் குறிவைத்தார்கள். ஆனால் இங்கு 80 ஏவுகணைகள் பல பக்கங்களிலும் மேலும் கீழும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், இந்த ஏவுகணைகளை அவர்கள் தடுக்க முடியாத அளவிற்கு உலகத்தில் இதுவரைக்கும் பெரிய ஏவுகணைகளாக சொல்லப்பட்ட அமெரிக்காவினுடைய தாட், பேட்ரியாட், அயன்டோம், டேவிட் சில்லிங் ஏரோ சிஸ்டம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக செயல்பாட்டில் இல்லை. அமெரிக்காவுடைய இந்த திட்டங்களை ஈரானுடைய பிரஸ் டிவி நேற்று பேசுகின்ற போது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜொர்டானிலும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலும் இருந்து, இப்போ ஈரானிலிருந்து அடிப்பதற்கு ஜோர்டான் வழியாகத்தான் ஏவுகணை வரும். ஆகவே ஜோர்டானில் ஏராளமான அமெரிக்காவினுடைய நிலைகளை, அதாவது தடுப்பு வியூகங்களை வைத்திருந்த போது அதை தடுத்து, சிரியாவிலே தடுத்து,
மூன்றாவதாக இஸ்ரேலுக்குள் அங்கேயும் தடுக்க முடியாமல் நான்காவது மேனுவரபுள் என்று சொன்னால் சூழ்ச்சி செய்து உள்ளே வந்து இலக்கை தாக்கி கொடூரமாக உயிர் பலியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது ஈரானுடைய விவகாரம். அதே போன்று அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் முழுமையாக கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் அமெரிக்காவினுடைய அட்வான்ஸ்டு யூஎஸ் சிஸ்டம் ஹேட் பீன் பிளைண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 7 அட்வான்ஸ்டு பிளைன் ஸ்ட்ரீம். அதே மாதிரி அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய தளங்களிலுமே ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு 1000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் படுகொலை. அதே சமயம் ஈரான் இந்த லோ காஸ்ட் ட்ரோன்களின் மூலம் தங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன், இது ஒன் வே ட்ராக், அதாவது தற்கொலை லோ காஸ்ட் ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள் தான் நேராக வந்து இலக்கை தாக்கி அழிக்கின்றது. கிட்டத்தட்ட 3000 பாலிஸ்டிக்ஸ் மிசைல்களும் அதை தாண்டி ஹைப்பர்சோனிக் மிசைல்களும் 80,000க்கும் மேற்பட்ட லோ காஸ்ட், இன்னும் ஏராளமாக நாம் அறிந்து கொள்ள முடியாத அனைத்தும் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அமெரிக்கா என்ன செய்கிறது? அமெரிக்கா தாக்குதல் நடத்தி தான் இருக்கிறது. ஈரானிலே இந்த விமானத்தலங்கள், ஏவுகணை ஏவும் தலங்கள் எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குண்டுகளை போட்டு அவர்கள் துவம்சம் செய்தாலும் மலைகளுக்கு கீழ் இருக்கக்கூடிய இவற்றை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. பங்கர் பஸ்டரை அவர்கள் முதலாக அல்ல, தற்போதும் அவர்கள் பயன்படுத்திய நிலையிலும் எந்த ஒரு நிலைக்கும் ஈரானை கட்டுப்படுத்த முடியாத ராட்சச போர் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இதுகாரம் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் இந்திய மதிப்பிற்கு $7 பில்லியன் வரை இழந்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய இராணுவ கருவிகள் ரொம்ப ஒரு பற்றாக்குறை, பயன்படுத்துவதற்கு இராணுவ கருவிகள் இல்லை. அதனால் கொரியாவிலிருந்து காம்ப்ராஸிலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் இந்த பகுதிக்கு வருது. அதன் மூலமாக கொரியாவும் ஜப்பானும் சீனாவிலிருந்து பாதுகாப்புகள் இல்லாமல் வடகொரியாவிலிருந்தும் பாதுகாப்பட்ட நிலையில் அவர்கள் ஜெலன்சியிடத்திலே அவர்கள் உதவி தேடுகிறார்கள். ஜெலன்சியார் உக்ரைன். அவர் சொல்கிறார், நேற்று தர முடியாது என்று சொன்னாலும் நேற்று உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் சிலர் இந்த லோ காஸ்ட், அதாவது ஷாஹின் 129, 136 இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு ரஷ்யாவுக்கு ஏராளமான ஷாஹினை கொடுத்தார்கள். இதன் மூலம்தான் உக்ரைன் போரில் தோற்றது. இதை கட்டுப்படுத்த அவர்கள் வந்திருக்கிறார்கள் எக்ஸ்பர்ட்ஸ் எங்கிருந்து? உக்ரைனிலிருந்து. இதற்கிடையிலே ஐரோப்பிய யூனியன் ஒன்றியம் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆண்ட்ரூ என்ன பேசுகிறார் என்று சொன்னால், அமெரிக்கா இடம் போதிய அளவு ஆயுதங்கள் இல்லை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் மிசைல் சிஸ்டங்கள் ரொம்ப பற்றாக்குறை இருப்பதை அமெரிக்காவினுடைய ஒன்றியத்தினுடைய டிஃபென்ஸ் காரிடார் செக்ரட்டரியாக திரு ஆண்ட்ரூ குஃப்யூசிஸ் தனது பயங்கர கவலையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு உதவி செய்யும் நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் முடிந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப், பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளிடத்திலே கையேந்தி உக்ரைனிடத்திலே உதவி கேட்கக்கூடிய அளவிற்கும் தங்களுடைய நிலைகளிலிருந்து தென்கொரியாவிலிருந்து கேம்புக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தற்போது நிலைகள் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. யுஎஸ் எம்பசி சீக்ரெட் மெசேஜ் அதை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த சீக்ரெட் மெசேஜ் சிஎன்எனுக்கு விவகாரம், தங்களுடைய பலகீனங்கள் குறித்து அது முழுமையாக வெளியப்படுத்தியிருக்கிறது. யார் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த சீக்ரெட் மெசேஜ் மைக் ஹொகுபி அவருடைய மெசேஜை இமெயிலில் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறார்கள். யூஎஸ் இன்வென்டட் இந்த விவகாரம் தான் இப்பொழுது சிஎன்என் வழியாக கசிந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய இன்வென்டட் புதிய பல ஆயுதங்கள் எதுவும் இல்லாத அளவில் அமெரிக்கா பெரும் சிக்கலில் இருக்கிறது. இதற்கிடையிலே சீனா மற்றும் ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான உதவிகளை அமெரிக்காவுக்கு செய்து வருவதாக, அமெரிக்காவுக்கு எதிராக செய்து வருவதாக, ஈரானுக்கு ஆதரவாக செய்து வருவதாக சொல்லப்படுகின்றது.
அதாவது ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுவது பெசஸ்கியானுக்கும் புட்டினுக்கான ஒரு உடன்படிக்கை. நேரடியாக இந்த பேட்டில் கன்ஃபரண்டேஷன் ஜோனில் அவர்கள் இறங்கவில்லை என்றாலும் அவர்கள் இவற்றில் நேரடியாக அவர்கள் பெரிய அளவிலே ரஷ்யா உதவி செய்கிறது. சீனா தனது செய்மதி தொலைக்காட்சி படம் மூலம் அவர்கள் எல்லாவற்றையும் குறித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. வாஷிங்டன் போஸ்ட் இந்த கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஈரான் மீதான போர் தொடங்கிய நாளிலிருந்தே ரஷ்யாவுடன் நெருக்கமாக செயல்பட தொடங்கியது ஈரான். ஆனால் வெளிப்படையாக ரஷ்யா செயல்படலை அப்படின்னு சொன்னாங்க. ரஷ்யாவினுடைய இராணுவம், கடற்படை, விமானப்படையின் சொத்துக்கள் பற்றிய உளவு தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா அப்பப்போ வழங்கி வந்திருக்கிறது. தற்போது அமெரிக்கா வலுவிழந்திருக்கிறது, இஸ்ரேல் வலுவிழந்திருக்கிறது. இந்த நேட்டத்தில் உயிர் பலி பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் ஈரானை சமாதானத்துக்கு கூப்பிடும்போது ஈரான் நாங்கள் சமாதானத்துக்கு வரப்போவதில்லை, எந்த எல்லைக்கும் நாங்கள் சமாதானத்திற்கு வரப்போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். உலகம் பரிதவிக்கிறது. பெட்ரோல் டீசல் பிரச்சனை பெரிதாக இருக்கிறது. அமெரிக்கா மிரட்டுகிறது. ஆனால் என்ன மிரட்டலுக்கும் நாங்கள் பணியப் போவதில்லை. இறுதி வரை போர், மரணிக்கும் வரை போர், அழியும் வரை போர், உங்களை அழித்துவிட்டு நாங்கள் அழிவோம் என்பது போன்ற ஒரு கலச்சூழல் தற்போது காணப்படுகிறது. அயத்துல்லா காமினுடைய படுகொலையில் வெறியூட்டப்பட்ட சமூகமாக ஈரான் மாறியிருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் மத்திய கிழக்கில் அரபு நாடுகள், சவுதி அரேபியா, துபை, அபுதாபி, ஓமன், பஹ்ரைன், குவைத், இன்னும் பல நாடுகள், ஜொர்டான் எல்லாமே அழிந்திருக்கிறது. கத்தார் முழுவதுமாக உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருந்த மாய பிம்பத்தை செயல்படுத்தி கொண்டிருந்த அமெரிக்காவுடைய தடுப்பு யுகங்கள், அமெரிக்காவுடைய இராணுவங்கள், அமெரிக்காவுடைய விமானங்கள் எல்லாம் பொய்ப்பித்திருக்கிறது. ஈரானும் பெரும் அழிவை சந்தித்திருக்கிறது. ஈரானில் ஏராளமான உயிர் பலிகள் இருந்த போதிலும் மலைகளுக்கு கீழ் குடைந்து வைத்திருக்கக்கூடிய யாரும் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தி வந்து இந்த போர் முடிந்த பிறகு உலகத்தின் ஒழுங்குமுறை மாறும். போர்த்திற்கான ஒரு செயல் திட்டம் வகுக்கப்படும். அணு ஆயுதங்களும் குண்டுகளுக்கு போடுவதற்கு வேறு ஒரு திட்டம் வரும் என்பதைத்தான் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சேனலில் நம்முடைய நபர்கள் இந்த செய்திகளை நீங்கள் நிறைய பாருங்கள். ஏன்னா இது இந்தியாவை சம்மந்தப்படுத்தப்பட்டது, நம்முடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது. நம்முடைய போர், நம்முடைய நாட்டில் விலை உயர்ந்து விட்டால் நம் அடிப்படையான மக்களுக்கு உணவு கிடைக்காது. ஏழைகள் ரொம்ப சிரமப்பட்டு விடுவார்கள். கச்சா எண்ணெய் தடுத்து விட்டால் இந்தியா போன்ற நாடுகளுக்கு பெரும் சிக்கல். ஆகவே இந்தியா நாம் மௌனமாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் நாளை அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.